Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இதை வந்துட்டு நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஆஃப்டர் டின்னர் டெசர்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். இதை வந்துட்டு நான் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் கிளிக் தட் பெல் ஐக்கன். அப்போ தான் நாங்கள் போட்ட உடனே you'll get a notification. ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நம்ம ரவா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். மில்க் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும், அதில் தான் நான் ஆட் பண்ணுறேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக குக்கிங் சோடா அண்ட் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு ரவா கேக் மாதிரி இருக்கும்னு நினச்சி ஐம் ட்ரைங், பட் ஆனால் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு ஐ ஸ்டில் டோன்ட் நோ. பட் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். லெட்ஸ் see how the result is. ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கர்ட் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு மில்க், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப லிக்விட் மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா வராது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரவா வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த தண்ணி எல்லாம் இழுக்கும். ஸோ கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது நம்ம செட் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes சைடில் எடுத்து வச்சோன்னா அகெயின் திஸ் பேட்டர் வில் பிகம் திக். அண்ட் இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர்ட் கேக் ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு சாக்லேட் கேக் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், வெனிலாவும் பிடிக்கும், பட் ஆனால் சாக்லேட் இல்லை. ஸோ சாக்லேட் கேக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத as I said மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பேட்டர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு, பட் ஐ forgot to add sugar. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. ஸோ நான் வந்துட்டு இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட சுகர் ஆட் பண்ணலாம், பட் நான் மறந்துட்டேன் இல்லையா, அதால் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இதை வந்துட்டு செட் ஆகிறதுக்கு 5 minutes சைடில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இது செட் ஆகக்குள்ளே இந்த சுகர் வந்துட்டு கரைஞ்சிடும். அதே டைமில் இந்த பேட்டர் இருக்குது இல்லையா, இது கூட லைட்டாக திக் ஆகும். பேட்டர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. செட் ஆகிறதுக்கு சைடில் எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, அது செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி பவுல் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது வந்துட்டு இந்த குட்டி குட்டி ஸ்டீல் பவுல் வரும்ல, அதுதான் நான் ஃபுல்லாக சைட்லலாம் பட்டர் போட்டுட்டு சென்டரில் ஒரு சின்ன வாழையில கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் டு மேக் ஷுர் கீழே எதுவும் ஸ்டிக் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. யூ கேன் ஆல்சோ யூஸ் த சிலிகான் மோல்டு வரும் இல்லை கேக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் திஸ் இஸ் மோர் தென் இனஃப். உங்ககிட்ட ஸ்டீல் கப் இருந்தாவே போதும். இன்கேஸ் உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா மேக் ஷுர் டு ஆட் மோர் கீ ஆர் பட்டர். அப்போ வந்துட்டு கீழே ஸ்டிக் ஆகாது. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி கீழே போட்டுக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ கோகோனட் பவுடர் இல்லைன்னா ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் ஃப்ரெஷ்லி கிரேட்டட் கோகோனட், ஏன்னா அது கூட சேம் டேஸ்ட்டு தான் இருக்கும். ரொம்ப வேண்டாம், நான் கொஞ்சமாக தான் கீழே வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இது வந்துட்டு கோகோனட் ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும், அதால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த ஜாகரி பவுடர் வரும் இல்லையா, அதை வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஜாகரி பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேரமல் எஃபெக்ட் வந்து கிடைக்கும், அதால் தான் நான் ஜாகரி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஜாகரி பவுடராக இல்லைன்னா உங்களுக்கு இந்த கட்டி வெல்லம் வரும் இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் கிரேட்டரில் கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவுடர் ஆகிடும். ஸோ நான் 3 பவுல்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஐம் நாட் மெஷரிங் திஸ் எக்ஸாக்ட்லி, கையில் தான் எடுத்து போடுறேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஜாகரி வந்துட்டு ஒரு லேயர் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பனானாஸ் வந்துட்டு உள்ளே வச்சுக்கலாம். நான் வந்துட்டு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
உங்ககிட்ட பனானா இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் ஆப்பிள், பைனாப்பிள், உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் இது தான் யூஸ் பண்ணணும்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே நான் பனானா ஸ்லைசஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போ இது மேலே இன்னொரு லேயர் லைட்டாக நான் வந்துட்டு ஜாகரி பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அதனால தான் நான் கேக்குக்கு கம்மியாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஐம் ஹோப்பிங் இது வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய ஜாகரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கேரமல் எஃபெக்ட் வருமானு தெரியாது. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா பேட்டர், அது வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். நான் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன், ஈவனாக வந்துட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. இந்த கப் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு 3/4 அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறதால இது வந்துட்டு ரைஸ் ஆகும். வெளியே வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா. ஸோ கொஞ்சமாக இவ்வளோ போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக கேப் விட்டுடலாம் கப்பில். எல்லா பவுலையும் நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா பவுல்லையுமே நான் வந்துட்டு பேட்டர் ஈக்குவலாக ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணுங்கள். அப்போ உள்ளே ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்டீமருக்கு மாற்றிடலாம். நான் வந்துட்டு எல்லா கப்ஸுமே இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சுட்டேன். அண்ட் மூடி மேலே வந்துட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். எப்படின்னா இந்த மூடி மேலே வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அது மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சிங்கன்னா மேலே ஒட்டிக்கும். அண்ட் அதுக்கப்புறமா மூடி போட்டிங்கன்னா இந்த ஸ்டீம் ஆகக்குள்ளே மேலே அந்த வேப்பரைஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நம்மளோட கேக் மேலேயோ இல்லை இட்லி எது செஞ்சிங்கனாலும் அது மேலே வந்துட்டு விழாது. ஸோ நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். அதால் தான் நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஒரு வாட்டி கூட இந்த டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு கீழே விழுந்தது கிடையாது. ஹோப் திஸ் ஸ்டெப் வில் ஹெல்ப் யூ. இது வந்துட்டு இப்போ ஒரு 15 to 20 minutes நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்துட்டு ஒரு 15 minutes நல்லா ஸ்டீம் ஆகிட்டு இருக்குது. இப்போ வெந்துருச்சான்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரேஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்யூவர் வச்சு செக் பண்ணலாம். இது வந்துட்டு நல்லா குக் ஆகிருக்கு. இது வந்துட்டு மேலே மாய்ஸ்டாக தான் இருக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணதால். இது வந்துட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா எடுத்தோன்னா க்ளீனாக வந்துடும். ஸோ இது வந்துட்டு நம்ம ஆற வச்சிடலாம். நான் வந்துட்டு இந்த கேக் வந்துட்டு ஒரு 5 minutes நல்லா ஆற வச்சுருக்கேன். அண்ட் இது ரெண்டுமே நான் ஸ்டீல் பவுல்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன். நான் சைடில் வந்துட்டு நல்லா லூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளிப் பண்ணி திருப்பி போட்டோன்னா இது வந்துட்டு க்ளீனாக வந்துடும். பாருங்கள், இப்படி பாருங்கள், நல்லா நீட்டாக வந்துருச்சு. நீங்கள் வந்துட்டு வாழையில் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. பிகாஸ் நான் சின்னதாக போட்டதால் என்னாச்சுன்னா சைடில் எடுக்கக்குள்ளே எனக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது. பட் இட் கேம் அவுட் ரியலி வெல். இப்போ நம்ம இந்த வாழையில் வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது, சூப்பராக ஸ்மெல் வருது. இது இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். கோகோனட் ஸ்மெல் வந்துட்டு சூப்பராக வருது, ஃப்ளேவரும் அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.